ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் 65 தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் மொறு மொறுன்னு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இன்னைக்கு நம்ம செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ ஒரு காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நான் ஒரு அகலமான பவுலில் தண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சுடுதண்ணியில் போடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நார்மல் வாட்டரில் உப்பு போட்டு நம்ம காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு இது என்ன பண்ணுறீங்க, இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே வச்சுருங்க இந்த உப்பு தண்ணியிலேயே. இதில் கொஞ்சம் புழு இருக்கும், உங்களுக்கு அந்த பச்சை கலரில் இருக்கும். ஸோ அந்த உப்பு தண்ணியில் என்ன ஆகும்னா அது எல்லாமே வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இது 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், உப்பு தண்ணியில் நான் ஒரு 5 நிமிஷம் ஊறின பிறகு இது நான் 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், திருப்பி ஒரு பவுலில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு இதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம தண்ணி சுடுதண்ணி ஊற்ற போகிறாங்க. சுடுதண்ணி இது நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்குங்க. மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுவும் திருப்பி ஒரு அப்படியே 5 நிமிஷம் வச்சுருங்க. இந்த சுடுதண்ணிலே நமக்கு இருந்தால் கொஞ்சம் நமக்கு 50% இது நல்லாவே குக் ஆகிரும். அப்போ நமக்கு ஃப்ரை பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ இது வெந்நீர்லேயே ஒரு 5 நிமிடம் அப்படியே இருக்கட்டும். இப்போ சுடுதண்ணியில் போட்டு நமக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதை என்ன பண்ண போகிறோம், நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டுறது இதில் வச்சு, இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கூட நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ அதனால நம்ம நல்லா இதை வடிகட்டிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம காலிஃப்ளவரை நல்லா வடிகட்டி தண்ணி இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். இதை என்ன பண்ணுறோம், ஒரு அகலமான ஒரு பவுலில் நம்ம இதை போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன ஸ்பூன் தான் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இதுவே நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆஃப் ஸ்பூனாக குறைச்சிக்கோங்க. இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன், நான் மிளகாய் தூள் இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேங்க. காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. அது என்ன ஆகும்னா நமக்கு அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இஞ்சி பூண்டு நமக்கு அரை ஸ்பூன் வரை போதும். இப்போ அடுத்து இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கார்ன்ஃப்ளவர் நல்லா மொறுமொறுப்பு தன்மையை கொடுக்கும். ஸோ கார்ன்ஃப்ளவர் இதில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா கோதுமை மாவும் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் அரிசி மாவு நம்ம ஆட் பண்ணுறது எதுனாலனா நமக்கு எண்ணெய் நிறையவே அப்சர்வ் ஆகாது. ஸோ நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதுவும் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், 2 டீஸ்பூன் அளவு நம்ம ஆட் பண்ணியிருக்கோங்க. இப்போ இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம், தயிர் நமக்கு நான் ஒரு சின்ன குழிக்கரண்டில் ஒரு கரண்டி எடுத்துருக்கேன். அதாவது 2 டீஸ்பூன் அளவு நான் எடுத்துருக்குறேங்க. அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபுல்லாகவே கொஞ்சம் நம்ம உப்பு எவ்வளோ தேவையோ இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம தயிர்லாம் ஊற்றிருக்கனால நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ண தேவை கிடையாது. ஸோ கடைசியாக உங்களுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா, ட்ரையாக இருந்துச்சுன்னா லைட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக தண்ணியை தொளிச்சு விட்டுக்குங்க. பாருங்கள், மசாலா எல்லாத்துலேயும் நல்லா கோட் ஆகணும். ஸோ நல்லா பரட்டிக்குங்க. உங்களுக்கு லைட்டாக தண்ணி வேணால் தொளிச்சு விட்டுக்குங்க. நான் லைட்டாக தண்ணி தொளிச்சு விட்டுக்கிட்டேன்.
ஏன்னா நம்ம மாவெல்லாம் போடுறனால நமக்கு மாவு வந்து அப்படியே கீழே போய் இறங்கிரும். ஸோ வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து நம்ம நல்லா லைட்டாக தொளிச்சாதான் நமக்கு எல்லாத்துலேயும் என்ன ஆகும்னா படும். ஸோ எல்லா மசாலையும் நமக்கு வந்து உப்பு எல்லாமே டேஸ்ட் பார்த்துக்குங்க. நம்ம வந்து தயிர் வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக புளிப்புத்தன்மை இருந்தனால நான் தயிர் வந்து ஆட் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் உள்ள அரை எலுமிச்சம்பழத்தை கூட நீங்கள் கடைசியாக வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம். இதை வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே பொரிச்சிடலாங்க. இதை ஊற வைக்கணும்லாம் தேவை கிடையாது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயில் வந்து பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் வந்து நமக்கு நல்லா வந்து ஹீட் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி கொஞ்சம் லேசாகவும் ஹீட்டாக இருக்கக்கூடாது. நல்லா மீடியம் ஹீட்டில் இருக்கணும். அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாங்க. எப்போவுமே இந்த மாதிரி எது ஃப்ரை பண்ணாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போட்ட உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது, திருப்பி விடக்கூடாதுங்க. இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வந்து ஃப்ரை ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மசாலா எல்லாமே நமக்கு அந்த காலிஃப்ளவர்லேயே இருக்கும். பாருங்கள், இப்போ நமக்கு ஒன் சைடு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அப்படியே திருப்பி விட்ருங்க. போட்ட உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா திருப்பி விட்டுறக்கூடாது. திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா மசாலா தனியாகவும் காலிஃப்ளவர் தனியாகவும் இருக்கும். ஸோ வந்து போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம வந்து திருப்பி விடணுங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே நமக்கு அந்த காலிஃப்ளவர்லேயே இருக்கும். இதுக்கு தான் நம்ம இதில் வந்து கோதுமை மாவு, நம்ம அரிசி மாவு, நம்ம கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் சேர்க்குறது. சில பேர் வறுக்கும் போதே என்ன ஆகும்னா அந்த மேலே வந்து தனியாக அந்த லேயர் வந்து அப்படியே அந்த மசாலா லேயர் தனியாகவும் காலிஃப்ளவர் உள்ளே வந்து அப்படியே ஒயிட் கலர்லேயே இருக்கும். ஸோ வந்து காலிஃப்ளவர் வந்து எண்ணெயில் வெந்திருக்கும், ஆனால் அந்த மசாலா வந்து தனியாக பிரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ இந்த சைடும் நமக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், இப்போ நமக்கு ரெண்டு சைடுமே நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. நீங்கள் இப்படி திருப்பி போட்டாலும் உங்களுக்கு தெரியும் எண்ணெய் தனியாகவும் காலிஃப்ளவர் தனியாகவும் இருக்குது. பாருங்கள், நமக்கு நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. இது மாதிரி வைக்கும்போது ஒரு பிளேட்டில் வந்து டிஷ்யூ பேப்பரை வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் இருக்கக்கூட எண்ணெய் கூட அது என்ன ஆகும்னா நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு சூப்பரான கிறிஸ்பியான நமக்கு மொறு காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.